ஹாய் சகோதர சகோதரிகளே, அங்கம்மா கிச்சன்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரியாணி மசாலா எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற பிரியாணி மசாலாவை பிரியாணிக்கு மட்டும் இல்லாம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் நீங்க பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன்ல இருந்து 3/4 ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதுமானது. அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாங்க. நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். இதை நீங்க 6 மாசத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. நல்லா இருக்குங்க. சரி, இப்போ பிரியாணி மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துக்கலாங்க. மல்லி நல்லா நாட்டு மல்லியா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா பொடிசு பொடிசா இருக்கிறத நாட்டு மல்லி. அந்த மாதிரி நல்லா காஞ்ச மல்லியா பார்த்து வாங்கிக்கோங்க. சோம்புங்க, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, அந்த பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஜீரகம், அப்புறம் கிராம்பு, லவங்கன்னு சொல்லுவோம்ல, அதாங்க கிராம்பு. அப்புறம் நட்சத்திர சோம்புங்க. நட்சத்திர சோம்பு அப்படின்னா அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவோம் நம்ம. சில பேர் அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, சில பேர் நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க. இதாங்க அது. அப்புறமா மிளகு, அப்புறம் ரோஜா இதழ் எடுத்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க ரோஜா இதழ். இது நல்லா வாடையா இருக்குங்க. இது போட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரும். இது பெரிய ஏலக்காங்க. இந்த பெரிய ஏலக்காய் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மார்வாடி கடைகளில் கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்குங்க. இது வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கூட சொல்லுவோம், பாய் வீட்டு பிரியாணிலாம் வேற லெவலில் இருக்கு, நம்மளால அந்த மாதிரிலாம் செய்யவே முடியலையே, அவங்க செய்யறதே ஒரு டேஸ்ட் தான்ப்பா, நமக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். இந்த பெரிய ஏலக்காய் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட டேஸ்ட் நமக்கு கொஞ்சம் கிடைக்குங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால பெரிய ஏலக்காய் வாங்கிக்கோங்க. அப்புறமா ஜாதி பத்திரிங்க. இதாங்க ஜாதி பத்திரி, பூ இருக்குள்ள ஜாதி பத்திரி பூ, இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டைங்க. பட்டையில நார்மல் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சுருள் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுருள் பட்டை நல்லா வாடை கமகமான இருக்குங்க. அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி நார்மல் பட்டையை விட, ஆனா வந்து வாடை நல்லா கமகமான சூப்பரா இருக்கும். அதனால இது கொஞ்சம் அது கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து ஜாதிக்காய்ங்க. இந்த ஜாதிக்காயும் கூட நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும், நமக்கு மளிகை கடையிலும் கிடைக்குங்க. ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து மராட்டி மொக்குங்க, நெட்டு நெட்டமா இருக்குங்க. இந்த பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும், மளிகை கடையிலும் கிடைக்கும். இது வந்து மராட்டி மொக்குன்னு சொல்லி கேளுங்க, கொடுப்பாங்க. அப்புறம் பிரியாணி இலை, இது சொல்லவே தேவையில்லை, பேர்லயே இருக்கு பிரியாணின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே தெரியும் பிரியாணி இலை. அப்புறம் கல்பாசி எடுத்துக்கோங்க, பூ மாதிரி இருக்குங்க. இதுதாங்க கல்பாசி. அப்புறம் ஏலக்காங்க. இவ்வளவுதாங்க நம்ம பிரியாணி மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். என்னங்க சகோதர சகோதரிகளே, என்னங்கக்கா இருக்கிற எல்லா வாசனை பொருளையும் சொல்லிட்டீங்க, அப்புறம் அவ்வளோதான் வேற சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? வேற என்னங்க பண்றது? டேஸ்டான பிரியாணி வேணும்னா நம்ம இதெல்லாம் போட்டு அரைச்சு தான் ஆகணும். இது நம்ம ஒரு முறையும் பிரியாணி செய்யறப்ப எல்லாம் உட்காந்து அரைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க ஒரு தடவை அரைச்சு வச்சீங்கன்னா 6 மாசத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாங்க. நம்ம எப்பெல்லாம் பிரியாணி செய்யறோமோ அப்பப்போ எடுத்து 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணா போதுங்க. ஃபிளேவர் போகாது, கெட்டு போகாது, அப்படியே இருக்குங்க. அதனால 6 மந்த் ஒன்று அரைச்சு வச்சாலே நீங்க போதும். இப்போ எந்தெந்த பொருள் எவ்வளவு அளவு போடணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. இது இல்லாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு போட்டுறேன். நான் எந்தெந்த அளவு என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லி இப்போ போட்டுறேங்க. நீங்க அதன்படி எடுத்து நீங்க அரைச்சிக்கலாம். மல்லி 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 25 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 25 கிராம் எடுத்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு 15 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 15 கிராம் எடுத்துக்கோங்க. சுருள் பட்டை இல்லைன்னா சாதா பட்டை ரெண்டும் சேர்ந்த மாதிரி 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி அதிகமாக போட்டக்கூடாதுங்க, ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் பிரியாணி வந்து. அதனால 5 கிராம் தான் போடணுங்க. அப்புறம் மராட்டி மொக்கு 25 கிராம் போட்டுக்கோங்க. ஜாதிக்காய் ஒரு 3 போல போட்டுக்கோங்க. 3க்கு மேலே போடாதீங்க, இது எரிச்சலை கொடுக்கும். இது வந்து நான் தட்டி போட்டு தான் வறுக்கணும், முழுசா போட்டால் வரப்படாது. நான் தட்டி போட்டுருங்க ஜாதிக்காயை. கல்பாசி 10 கிராம் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை ஒரு 15 கிராம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி எடுத்தீங்கன்னா ஒரு 15 கிராம் வரும், 15 கிராம் போட்டுக்கோங்க. ரோஜா இதழ் ஒரு 25 கிராம் போட்டுக்கோங்க. பெரிய ஏலக்காய் சொன்னேன்ல, அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே போட்டிருக்கேங்க. என்னென்ன பொருள் எவ்வளவு போடணும்னு சொல்லி போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. வரலாம் அத்தை. வாமா புஷ்பாவா, ஏன் கேட்டுக்கு இருக்க? உள்ளவா. என்னங்க இன்னைக்கு என்ன சமையல் சொல்லி கொடுக்குறீங்க? ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கா? இன்னைக்கு பிரியாணி பொடி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்மா புஷ்பா. இதை வச்சு சாப்பிட முடியாது, உனக்கு நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் அத்தை, ஞாயிற்றுக்கிழமை இந்த பொடியை வச்சு. சரியா? ஐ ஜாலி ஜாலி, ஞாயிற்றுக்கிழமை பிரியாணியா? சகோதர சகோதரிகளே, உங்களை வச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிட போறோம். எங்க குடும்பத்துல எப்படியோ பிரியாணி பவுடர் ரெடி பண்றாங்க. சண்டே செம்ம பிரியாணி இருக்கு எங்க வீட்டுல. சரி சரி, கோவப்படாதீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? எத்த நீங்க சொல்லி கொடுங்க. நான் வந்து இடையில டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சகோதரிகள் எல்லாம் கோவப்பட போறாங்க. நீங்க சொல்லி கொடுங்க அவங்களுக்கு, நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு. இவ்வளவுதாங்க. இந்த பொருட்கள்லாம் நான் சொன்ன குவான்டிட்டியில எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பொருளையும் தனித்தனியா போட்டு வறுக்கணுங்க, மொத்தமா போட்டு வறுத்தக்கூடாது. தனித்தனியா போட்டு வறுக்கிறது அப்படின்னு சோம்பத்தனை போட்டுக்கிட்டு ஒன்னா போட்டு வறுத்துறாதீங்க. ஏன்னா ஒன்னு ஒரு மாதிரி வறுபடும், ஒன்னு கருகிடும், ஒன்னு வந்து வறுத்துருக்காது. தனித்தனியா வறுத்தினாதான் கரெக்டா இருக்கும். மேக்ஸிமம் 2 நிமிஷத்துக்குள்ள வறுத்துடலாங்க ஒரு பொருளையும். போட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஞ்ச நேரமா சிம்மிலேயே போடணும், தீ அதிகமா வைக்கக்கூடாது. சிம்ல போட்டு கைவிடாம கிண்டிட்டே இருக்கணுங்க. அது மாதிரி கை விட்டீங்கன்னா ஒரு பக்கம் கருகிடும், ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப கசப்பு தன்மை வந்துச்சுன்னா பிரியாணி பொடியோட டேஸ்டே மாறிடும். அதனால நீங்க கைவிடாம கிண்டிட்டே இருக்கணுங்க. ஒரு பொருளையும் தனித்தனியா போட்டு வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் இந்த ஜாதிக்காயையும் மராட்டி மொக்கையும் மட்டும் கொஞ்சம் தட்டி போடுங்க, இல்லைன்னா அரைப்படாது. அது வந்து பெருசா இருக்குல்ல ஜாதிக்காய் வந்து, அதை தட்டி போட்டு தான் நீங்க வறுக்கணும். மராட்டி மொக்கையும் வறுத்ததுக்கு அப்புறம் தட்டி போட்டு அரைக்க போடுங்க, இல்லைன்னா அரைப்படாது. சரியா? அதே மாதிரி நம்ம எந்த பொடி அரைச்சாலும் வறுத்தோனையும் சூடா போட்டு அரைக்காதீங்க. சூடா போட்டு அரைச்சிங்கனாலே ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க, நல்லா அரைச்சிடும். ஏன் இந்த பொடியை எல்லாம் வச்சு பிரியாணிக்குமே போடலாமாத்த? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே போடலாமாத்த?
போடலாமா புஷ்பா? சிக்கன் பிரியாணிக்கு போடலாம், மட்டன் பிரியாணிக்கு போடலாம், வான்கோழி பிரியாணிக்கு போடலாம். பிரியாணி நீ எது செய்யறியோ, மஷ்ரூம் பிரியாணி செஞ்சா கூட போடலாம். நல்லா தான் இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஆனா அளவா போடணும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் நம்ம தாளிக்கிறப்ப எப்பயும் போல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடுவோம்ல பிரியாணில எல்லாம், அது கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்குவோம் பாத்தியா, அப்ப வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கணும். அப்படியாத்த? பரவாயில்லத்த. ஆனா இப்படி பொருளையும் சேர்த்து அரைக்கிறதாத்த கஷ்டமா இருக்கும். இதுல என்னமா இருக்கு? ஒரு தடவை அரைச்சு வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு 6 மாசத்துக்கு நம்ம வாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. எல்லாத்துக்குமே சும்மா அலைய தேவையில்லை. ஒரு கறி குழம்பு வச்சோம்னா கூட தாளிக்கு போகும்போது இம்புட்டூன்னு ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சு கொட்டோம்னா மனமா இருக்கும் கறி குழம்பு கூட. ஒரு தடவை செஞ்சு வச்சோம் நம்ம வாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. இது என்ன, சீரகம், மிளகு, சோம்பு, மல்லி, அப்புறம் இங்கிட்டு இருக்கு என்னது இந்த பட்டை, இதெல்லாமே நம்ம நார்மலா அஞ்சாறு பட்டில வச்சிருப்போம், எப்பயுமே இருக்கும் மளிகை சாமான்ல. இதுல என்ன வாங்குவோம்? எக்ஸ்ட்ரா வாங்கினா ரோஜா இதழ் வாங்குவோம், அந்த பெரிய ஏலக்காய் வாங்க போறோம். அப்புறம் இந்த சாதி பத்திரி, சாதிக்காய், பிரியாணி இலையும் நம்ம வச்சிருப்போம், எப்பயுமே வீட்டுல வச்சிருப்போம். இந்த ஒரு சில பொருள் மட்டும் நம்ம ஸ்பெஷலா போய் வாங்க போறோம். மற்ற பொருள் எப்பயுமே நம்ம மளிகை ஜாமான்ல வச்சு தானே இருப்போம் வீட்டுல. எல்லாமே இருக்க போகுது. என்னங்க சகோதர சகோதரிகளே, கரெக்ட் தானே நான் சொல்றது? அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி பொடியை அரைச்சு பிரியாணி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி தான் எங்க வீட்டுல யூஸ் பண்றேன். எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் நீங்க எந்த மாதிரி ரெசிபில எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த ரெசிபியை நான் போடுறேன். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன்ல போய் ஆல் அப்படின்ற பட்டனை வந்து அழுத்தி விடுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.